விஜய் மற்றும் செந்தில் பாலாஜி ஆகிய 2 பேரையும் டெல்லிக்கு வர சொல்லி சிபிஐ சமன் அனுப்பியிருக்கிறது. 15 நாள் லீவு கேட்டு அப்ளை செய்திருக்கிறார் விஜய் அவர்கள். செந்தில் பாலாஜி, நான் 17ஆம் தேதி நேரில் போறேன், ஆஜராகிறேன், எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் தெரிவிக்க போறேன், கரூர் சம்பவத்தில் எது குறித்தும் நான் அச்சப்படுவதற்கு ஒன்றுமில்லை, விளக்கம் சொல்ல தயாராக இருக்கிறேன் அப்படின்னு செந்தில் பாலாஜி பேசியிருக்கிறார். விஜய் கேட்ட 15 நாள் லீவ் அவருக்கு எப்படி கிடைச்சது? என்டிஏ கூட்டணிக்குள்ள அவரை கொண்டு வந்துட முடியுமா? 17ஆம் தேதி ஜனநாயகனுடைய சென்சார் கமிட்டி ரெவியூ இருக்கிறதே, அதனுடைய நீட்சியாகவும் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறதா? விஜய் கடைசி கட்டமாக என்டிஏவில் கொண்டு வருவதற்கான முயற்சியாக இந்த கார்டை எடுத்திருக்கிறதா சிபிஐ அப்படிங்கிற கேள்வி இருக்கு. சிபிஐ அல்ல, அமித்ஷா அவர்கள் அப்படிங்கிறது தான் இப்போ அடிக்கோடான விவாதமாக இருக்கிறது. டெல்லி போகும் செந்தில் பாலாஜி, டெல்லி போவதற்கு கூடுதலாக நேரம் கேட்ட விஜய், என்ன நடக்கிறது விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. நேற்றைக்கு மாலையிலிருந்து ஒரு செய்தி ஓடிட்டு இருக்கிறது. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நேற்றே வர சொல்லி மெயில் வந்தது. சிபிஐ நீ நேரில் வந்து ஆஜராகணும், கரூர் வழக்கில் உங்களுக்கு சம்பந்தமான கரூரில் 41 பேர் உயிரிழந்த, 41 பேர் மரணமடைந்த அந்த நெரிசல் காரணமாக உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் என்பது தொடர்பாக நீங்கள் நேரில் விளக்கம் அளிக்கணும், உங்களிடம் கேள்விகள் இருக்கிறது, கிளாரிஃபிகேஷன்ஸ் என்பதாக ஒரு சம்மன் வந்துச்சு. செந்தில் பாலாஜி நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மாநாடு இருந்தது, திருச்சி மாநாடு, அவர் தரப்பில் அந்த வந்த மெயிலுக்கு பதில் அளிக்கலை அப்படிங்கிற மாதிரியான செய்தி. இன்னொரு பக்கம் என்ன சொன்னாங்க, நேரில் கொடுக்க போனாங்க, ஆனால் செந்தில் பாலாஜி வீட்டில் இல்லை, அதை யாரும் ரிசீவ் பண்ணிக்கவே இல்லை என்கிற செய்தி எல்லாம் வந்தது. இது எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக செந்தில் பாலாஜி இன்றைக்கு காலை பதிவிட்டிருக்கிறார். அவருடைய ட்வீட்டில் கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ சம்மன் அனுப்பியது குறித்து முன்னுக்கு பின் முரணாக சில ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. வருகின்ற மார்ச் 17 அன்று நேரில் வந்து விளக்கம் அளிக்குமாறு சிபிஐ அனுப்பிய சம்மனின் அடிப்படையில் அவர்களது கேள்விகளுக்கு நேரில் சென்று உரிய விளக்கங்களை அளிக்க உள்ளேன் அப்படி என்பதாக செந்தில் பாலாஜினுடைய ட்விட்டர் பதிவு என்பது இருக்கிறது. இது அவர்களுடைய சமூக வலைதளங்கள் எல்லாத்தையும் போட்டுருக்காங்க. ஸோ அடிப்படையில் நேற்றைக்கே ஆஜராகணும் என்று சம்மன் வரவில்லை என்பது ஒன்று. விஜய் தரப்புக்கு தான் இன்றைக்கு ஆஜராக சொல்லி 10ஆம் தேதி ஆஜராகணும்னு சம்மன் வந்ததாக செய்திகள் இருக்கு. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக சென்சார் போர்டு நேற்று காலையில் லீவ் எடுக்கிறாங்க. திடீர்னு உடல் நலம் இல்லைன்னு, அதுவும் 3 பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருச்சான், ஜனநாயகன் படம் பார்க்கணும் அப்படின்னும் போது மதியம் 2 மணிக்கு சொன்னால் காலையிலேயும் உடம்பு சரியில்லை அப்படின்னு ரிவைசிங் கமிட்டியில் 3 பேர் லீவ் எடுத்துட்டாங்க. அடுத்த வாரம் தள்ளி வச்சிட்டாங்க. உடல் நலம் இல்லைன்னா 1 நாள் 2 நாள் எதுனா 1 வாரங்கிற கேள்வி இருக்குது. அதுக்கு முன்பாக எலெக்ஷனுடைய தேதி அறிவிக்கப்பட்டு விட்டால் அதற்கு பிறகு படத்தை பார்க்கவே தேவையில்லைன்னு தள்ளி வைக்க போகிறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. அது ஒரு பக்கம் வரும். அப்போ விஜய் அவர்களுக்கு சம்மன் வந்தது, அவர் இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக மறுக்கலை. ஸோ அவங்க தரப்பில் 15 நாட்கள் நாள் கேட்டிருக்கிறோம். நாங்கள் இப்போ இதில் ஒரு இடம் நெருடலாக இருக்குது. நமக்கு என்னென்னா, இன்னைக்கு அவங்களுடைய திட்டம், ஆக்சுவல் திட்டம் இன்றைக்கு வேட்பாளர்களை நேர்காணல் செய்வது. விஜய் அவர்கள் ஏறத்தாழ முதல் நாளே 10,000 பேர் ஃபார்மை வாங்கிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளவு இது கூட்டமெல்லாம் ஆகி பனையூர் ஆஃபீஸ் வாசலில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க போக வர முடியாமல் பெரிய சண்டை போட்டு அது பெரிய அளவுக்கு வைரல் ஆகி அதற்கு பிறகு நேரில் வர வேண்டாம் என்பதாக அதை மாற்றினார்கள். ஏறத்தாழ 50,000 ஃபார்ம் டவுன்லோட் ஆகிடுச்சு, ரிசீவ் ஆகிடுச்சுன்னாலும் எவ்வளவு திரும்ப வந்துச்சுங்கிற கேள்வி இருக்குது. 50,000 பேர் தமிழ்நாட்டிலேயே திமுக கூட அவ்வளோ கிடையாது. இது ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்த்திங்கன்னா கூட அவ்வளோ தூரம் வராது, 50,000லாம் வராது என்றெல்லாம் மிக பெருமையாக பேசி கொண்டிருந்தார்கள். ஆனால் அடிப்படையில் என்ன நடந்தது அப்படின்னா, அதில் அதிகாரப்பூர்வமாக எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிறத அவங்க சொல்லலை. 4,500ங்கிறதாக ஒரு செய்தி கசியப்படுகிறது. ஆனால் 3,000 ஃபார்ம் தான், ஒரு 3,000 ஃபார்ம் கிட்ட தான் வந்திருக்கிறது. ரவுண்டாக 3,000 வந்துதாங்கிறதே சந்தேகம்தான்னு சில விஷயங்களையும் உள்ளே இருக்கக்கூடிய சிலர் பதிவு செய்கிறாங்க. அப்போ அப்படி வரும் பொழுது பார்த்தா 3,000 பேர் இப்போ விஜய் பார்ப்பாருன்னா அது கிடையாது. இப்போ என்னென்னா, நீங்கள் முதல் கட்டமாக 50 பேரை விஜய் சந்திக்கிறார், நேர்காணல் செய்கிறார். சிலர் நேராக, சிலர் வெளியில் இருந்து ஆன்லைன் மூலயமா. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலெக்ஷனில் நிற்க சம்மதமாக, நீங்கள் கட்சிக்காக என்ன சிறைக்கு போயிருக்கிறீங்களா, என்னென்ன வேலை பார்த்துருக்கிறீங்க, இப்படிலாம் விஜய் கேள்வி கேட்பார் அப்படிங்கிறாங்க. இதில் முக்கியமாக யார் யாரெல்லாம் சில மூத்த பிரபலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் திரு புஷி ஆனந்த் அவர்கள், ஏன்னா அவரை நேர்காணல் செஞ்சு கட்சிக்காக நீங்கள் உழைச்சிருக்கிறீங்களா, உங்களுக்கு சீட்டு கொடுத்தா நீங்கள் நிற்பீங்களா, எங்கே நிற்கிறீங்கன்னு கேட்கணும். அவர் எதுக்கு விருப்பம்னு கொடுத்துருக்காருன்னு தெரியல. அதே போல் பார்த்தீங்கன்னா திரு அருண்ராஜ் அவர்கள், ராஜ்மோகனோ, அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மற்றவர்கள் ஆதவர்ஜுனா போன்றவர்கள், நிர்மல்குமார் போன்றவர்கள், ஏன்னா இவங்கெல்லாம் முக்கியமானவர்கள். நாளைக்கு அவங்கள விருப்ப மனுவெல்லாம் கொடுத்தா கட்டாயம் கொடுத்துடணும். இன்றைக்கி போகக்கூடியவர்கள் மிக பெரும்பாலானவர்களுக்கு சீட்டு என்பது உறுதி தான். அவங்க ஏற்கனவே வேட்பாளர்கள் தான் தொகுதியை ஏறத்தாழ முடிவு பண்ணி தலைமை கழகத்தில் இப்போ செங்கோட்டையன் கோபிச்செட்டியில் நின்னா உங்களுக்கு ஜெயிப்பீங்களா, வேலை பார்ப்பீங்களா, மக்களுக்கு வேலை செய்வீங்களான்னு ஒரு கூப்பிட்டு கேட்டால் தான் அது தெரியுமா என்ன, செங்கோட்டையனோ அல்லது ஜேசிடி பிரபாகரோ இவங்களுக்கெல்லாம் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. பட் சில ஒரு ஃபார்மாலிட்டிக்காக அது நடக்கும். ஏன்னா கடந்த காலத்தில் கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுது கலைஞர், பேராசிரியர் போன்றவர்கள் 16 நினைக்கிறேன் இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை
உங்களுக்கு சீட்டு கொடுத்தா ஒழுங்காக வேலை செய்வீங்களா கட்சிக்கு அப்படின்லாம் கேட்ட மாதிரிலாம் அந்த வீடியோக்கள் அப்போவே வைரலாக போச்சு. உட்கார வச்சு ராகிங் பண்ணுற மாதிரிலாம் பண்ணாங்க. ரொம்ப கலவைக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி கட்சிக்காக நீங்கள் சிறைக்கு போயிருக்கீங்களா, எத்தனை போராட்டம் நடத்திருக்கீங்க, இப்படிலாம் கேட்டதாக செய்திகள் அப்போ அது வைரலாகவும் போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டி இருக்கும், அது கட்சி ப்ராசஸ் தான். பட் இதை தாண்டி இப்போ தாவேகா வழக்கமாக திமுக அதிமுக செய்யாத ஒரு வேலையை இந்த மாதிரி செய்திருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, மாவட்ட செயலாளர் என்பதற்காகலாம் உங்களுக்கு சீட்டை கொடுக்க முடியாதுன்னு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இது உள்ளபடியே பலருக்கும் அதிர்ச்சியாக தான் இருந்தது. ஏன்னா நீங்கள் திமுக அதிமுகவில் மாவட்ட செயலாளருக்கு கட்டாயம் சீட்டு, மாவட்ட செயலாளர் சொல்கிற ஆளுக்கு பக்கத்து தொகுதியே 1 or 2 அவங்க மாவட்டத்தை வரையறைக்குள்ளே வர்றதுலேருந்து அவங்க நாமினேட் பண்ணுற ஆளுக்கு சீட்டுங்கிறது தான் எழுதப்படாத விதியாக இருக்கிறது மிக பெரும்பாலும் திமுக அதிமுக பொறுத்த வரைக்கும். ஆனால் தாவேகால மாவட்ட செயலாளருக்கு தான் சீட்டு கொடுக்க முடியாதுன்னா இப்போ யாருக்கு கொடுக்க போகிறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. அந்த கணக்கு வேறனா அவங்க வேலை பார்ப்பாங்களா? ஏன்னா விஜய் தொடர்ந்து ஒரு 3-4 கூட்டங்களில் எல்லாரும் ஒற்றுமையாக வேலை செய்யணும், கட்சி தலைமை யாரை முடிவெடுக்கிறதோ அவர்களுக்கு ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் வேலை செய்யணும்னு திரும்ப திரும்ப சொன்னது. நம்ம வேட்பாளர் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டோம், இவங்கன்னு சொன்னால் ஏற்றுக்கலனா என்ன பண்ணுறது என்பதனுடைய ஒரு வெளிப்பாடாகவும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ நமக்கு என்ன ஒரு சிம்பிளான கேள்வினா, இன்னைக்கு எலெக்ஷன் டேட்லாம் அறிவிக்கப்படலை, விஜய் அவர்களுக்கு சிபிஐ சம்மன் அனுப்புகிறது. அவங்க அரசியல் வேலைகள் இருக்குங்கிறதுனால உடனடியாக வர முடியாதுன்னு 15 நாள் டைம் கேட்குறாங்க. அரசியல் வேலைகள் இப்போவே இவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா 15 நாள் கழித்து எலெக்ஷன் டேட்டே வந்துடுமே. அப்போ உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேலை இருக்கும்ல, கட்சி வேலைகள். நீங்கள் ஊராக போய் கூட்டம் பேசணும், நீங்கள் போவீங்களான்னு தெரியல. ஜெயிச்ச பிறகு தான் நான் கிராமமாக வருவேன், முதலமைச்சர் ஆகிட்டு வரேன்லாம் பேசக்கூடிய அளவுக்கு நம்முடைய விஜய் அவர்கள் இருக்கிறார். அது தனி விவாதம். அப்போ 15 நாள் கழித்து உங்களுக்கு வேலை கம்மியாக இருக்குமா அரசியல் வேலை? இல்லை நீங்கள் அரசியல் வேலையில் குறைச்சிக்க போகிறீங்களா? எதன் அடிப்படையில்? சிபிஐ ஒரு நாள் தான் சம்மன் வருமா? இதெல்லாம் உங்களால் எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? இப்போ போகிறதுன்னா கம்பேரிட்டிவ்லி ஈஸியான ஒரு விஷயமாக இருக்கும், அல்லது ஒரு சரியான ஒரு கம்பேரிட்டிவ்லி ஒரு பெட்டர் டெசிஷனாக இருக்குங்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்வை அல்லது ப்ராக்டிக்கல் பார்வை நமக்கு இருக்குது. பட் விஜய் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். அது என்ன முடிவு அப்படிங்கிறத நம்ம அவங்க தரப்புக்கு தான் விடணும். இப்போ இதில் செந்தில் பாலாஜி அவர்கள் போகிறார் அப்படின்னா, அவர் ஏற்கனவே ஊடகத்திலே இது குறித்து பல பேட்டிகள் கொடுத்துட்டாருமே. அது ப்ரெஸ் மீட்டாக, காமன் ப்ரெஸ் மீட்டாக தான் கொடுத்தது. ப்ராப்ளி அமதா ஐஏஎஸ் அவர்கள் அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. அதில் இருந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் டெல்லிக்கு வர வச்சாங்கிறத நம்ம பார்க்குறோம். அமதா ஐஏஎஸ் அவர்கள் கூட ஒரு வேலை அழைக்கப்படலாம். செந்தில் பாலாஜி அவர்களுடைய ப்ரெஸ் மீட்டில் அவர் பல கேள்விகளை அடுக்கடுக்காக எழுப்பினார். 12லேருந்து 3 மணி வரைக்கும் வருவேன், லெட்டர் கொடுத்தது யார்? நீங்கள் தான். ஆனால் நீங்கள் 7 மணி நேரம், 12ங்கிறது வச்சோம்னா 7 மணி நேரம் நீங்கள் அதை விட தள்ளி தாமதமாக வந்தீங்க. வந்தது மட்டும் இல்லாமல் கரண்ட்டு கட் பண்ணணுன்னே லெட்டர் கொடுத்தது உங்கள் கட்சிக்காரங்க. அதுக்கான ஆவணங்கள் இருக்குது. அங்கே அதிகமாக கூட்டம் சேர்ந்துருச்சு அப்படின்னா இதாகும், அதனால் கரண்ட்டை கொடுக்காதீங்கன்னு கொடுத்ததே லெட்டர் கொடுத்தது நீங்கள் தான். நீங்கள் வந்த பிறகு 500 மீட்டருக்கு முன்னாடியே வண்டிக்கு உள்ளே போயிட்டு எய்தர் ஃப்ரண்ட்டில் லைட்டு போட்டுட்டு உட்காராமலோ இல்லை மேலே ஏறாமலோ உட்கார்ந்துருந்து யார்? போலீஸ் வரக்கூடாதுன்னு சொல்ல பிறகோ, நீங்கள் அங்கேயே நிப்பாட்டுருக்குன்னு சொன்ன பிறகோ வண்டியை நான் உள்ளே தான் கொண்டு வருவேன்னு சொன்னது எப்படி? உங்களுடைய பாடி கார்ட்ஸ், உங்களுடைய மற்றவர்கள் வந்து கூட்டம் சிக்கலாகுது, மயங்கி விழுறாங்க, பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்ன பிறகும் பேச்சை ஏன் கண்டினியூ பண்ணீங்க? ஆம்புலன்ஸுக்கு வழி விடலாமா, வழி விடுங்கன்னு சொன்னது, ஆம்புலன்ஸ் போகணுமான்னு கேட்டது, இந்த ஆம்புலன்ஸ் எப்படிங்க வந்தது, இன்னும் நம்ம கொடியெல்லாம் போட்டிருக்கு, இதெல்லாம் பேசுனது, இதெல்லாம் பண்ணது யார்? அப்போ இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? இதுக்கெல்லாம் குறைஞ்சபட்ச ரெஸ்பான்சிபிலிட்டி விஜய் அவர்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு இந்த மாதிரி பல விஷயங்களை அடுக்கி அவர் விலாவாரியாக பல விஷுவல்ஸை போட்டு இது எல்லாத்தையும் ப்ரெஸ் மீட்லேயே பேசியிருக்கிறார் செந்தில் பாலாஜி அவர்கள். கரூரினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர், முன்னாள் அமைச்சர். ஸோ அவருடைய அந்த பேச்சு இது சார்ந்த விஷயங்களில் கிளாரிஃபிகேஷன் கேட்கணும்னா கேட்கட்டும், பிரச்சனை இல்லைன்னுட்டு அவர் சொல்கிறார். மேபி அவர் கூடுதலாக அவருடைய வழக்கறிஞர்களோட போய் ஆஜராகி கேள்விகளுக்கு பதில் சொல்ல வாய்ப்பு இருக்குது. வேறு எதுவும் அடிஷ்னல் சார்ஜஸ் இருக்கா, இல்லை விஷயங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்படும். 17ஆம் தேதி அவர் போவதை உறுதிப்படுத்தி விட்டார் அப்படிங்கிற சூழலையும் இப்போ நம்ம பார்க்குறோம். 17ஆம் தேதி அப்படின்னா அடுத்த செவ்வாய்க்கிழமை, அடுத்த வாரம் இதே நாள் செந்தில் பாலாஜி ஆஜராக போகிறார். விஜய் நேற்றுலேருந்து 15 நாள் வேற ஒரு நாளில் நீங்கள் வைங்க அப்படின்னா ஏறத்தாழ 26 ராமநவமிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு பிறகு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே எலெக்ஷன் வந்துருமே அப்படிங்கிறது இருக்கிறது. இதில் ஒரு விஷயம், 17ஆம் தேதி செந்தில் பாலாஜி ஆஜராகிறார் என்பதை தாண்டி இன்னொரு செய்தியும் அதே நாளில் தாவேகாவை சம்மந்தப்படுத்தி இருக்கிறது. அது ஜனநாயகன் விவகாரம். தாவேகாவும் ஜனநாயகம் சம்மந்தம் இல்லையா, அது தனிப்படமா? சரி, அப்படியே கூட இருந்துட்டு போட்டோம். 7 நாட்கள் கழித்து தாவேகா அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் நடித்திருக்கக்கூடிய கடைசி படம் என்று நம்பப்படுகிற ஜனநாயகன் ரிவைசிங் அப்படி நாங்கள் மறுபடியும் உட்கார போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரிவைசிங் கமிட்டி உட்காந்து படத்தை பார்த்துட்டதுக்கு யூ கொடுக்கலாமா, யூபார் ஏ கொடுக்கலாமா, இல்லை ஏ கொடுக்கலாமா, இந்த விஷயங்கள் எல்லாம் முடிவு செய்து அவங்க கொடுத்து ஒரு டேட்டை இது பண்ணி ரிலீஸ் இல்லை
புதிய கட்டுகளை சொல்லி அந்த கட்டுகளை இவங்க போட்டு வர்றதுக்குள்ள அதுக்கு முன்பாகவே எலெக்ஷன் தேதி வந்துடும். ஏன்னா இன்றைக்கு ஞானேஷ்குமார் அவர்கள் மேற்கு வங்கத்தில் பயணத்தில் இருக்கிறார். 3 தேர்தல் ஆணையர்களும் ஃபுல் பெஞ்சுமே எலெக்ஷன் கமிஷன் இருக்கிறாங்கிற பயன் இருக்கு. அவர் இன்றையோடு முடித்து விட்டு திரும்புகிறார் அப்படின்னா 12ஆம் தேதி அல்லது 13ஆம் தேதி வாக்கிலேயே தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டுவிடும் அப்படிங்கிறத சொல்றாங்க. நாளைக்கு மோடிஜி வேற இங்க வராரு, அதுக்கு அடுத்த நாள் தாவேகா சார்பிலே போராட்டங்கள் எல்லாம் பண்றாங்க. இப்படியான விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பெரும்பாலும் நிர்வாகிகள் விருப்ப மனு அந்த சார்ந்து விஜய் பேசினாலும் கூட்டணி சம்பந்தமாகவும் சில விஷயங்கள் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க. விஜய்க்கு அடிப்படையில் நீங்க கூட்டணிக்கு போயிட வேண்டாம் என்பது வியூக வகுப்பாளர்கள் தரப்பிலிருந்து அவருக்கு கொடுக்கக்கூடிய இன்புட்ஸா இருக்கு. ஆனால் இறுதி முடிவை விஜய் என்னவாக எடுக்க போகிறாருங்கிற சஸ்பென்ஸோட தாவேகாவினுடைய தலைமை கழக நிர்வாகிகளும் வியூக வகுப்பாளர்கள் உட்பட எல்லோரும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தான் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ விஜய் அவர்களை கூட்டணிக்கு அழைத்து வருவது அப்படிங்கிறதுல பாஜக ஒரு பெரிய முனைப்பை காட்டுகிறது அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தது. ஆனால் நேற்றைக்கு அந்த பிளேட் அப்படியே திருப்பி இருக்கிறார் நயினார் நாகேந்திரன். நேற்றைக்கு 2 சம்பவம் பண்ணியிருக்கிறார். ஒன்று, விஜயோடு கூட்டணி பேச்சுவார்த்தை என்று வரக்கூடிய செய்தி வதந்தி, அதில் ஒரு பாயிண்ட்ஸும் கூட உண்மை இல்லை என நயினார் நாகேந்திரன் ஒரு பரபரப்பான ப்ரெஸ் மீட்லேயே போட்டு உடைத்திருக்கிறார். இது ஒரு விஷயம், இது ஒரு செய்தி. ஆனால் இந்த விஜய் கூட்டணிக்கு வர வேண்டும்னு பேசியதற்காக அந்த கருத்தை ஊடகவியலில் கொண்டு வந்து சேர்த்தவதை யாருன்னு பார்க்க வேண்டியிருக்குன்னா பாஜகவினுடைய மாநில செய்தி தொடர்பாளர்கள் ஒருவராக இருந்த திரு ANS பிரசாத் அவர்கள். இந்த ANS பிரசாத் அவர்களை நேற்றைக்கு அவர் இருந்த பதவியிலிருந்து விடுவித்து அவருடைய பொறுப்புகளை பறித்து ஒரு அறிக்கை என்பது வந்திருக்கிறது. விடுவிக்கப்படுகிறார் அப்படின்னா அவர்கிட்ட இருந்து இந்த பதவியிலிருந்து அவரை நீக்கிட்டாங்கிறதா அர்த்தம். நம்ம மக்கள் அதை பொலிட்டிக்கலி அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அது மனம் காயப்பற்றக்கூடாதுங்கிறதுக்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட 2 பொறுப்புகள், ஊடகம் சார்ந்து வேறு ஒரு பொறுப்பாளராகவும் செய்தி தொடர்பாளர் 2 பொறுப்பில் இருந்தவரை விடுவித்து நயினார் நாகேந்திரன் மூவ் பண்ணியிருக்கிறார். இது அதிமுகவினுடைய நிலைப்பாட்டை அவர் பிரதிபலிக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா டெல்லி லெவலில் தான் விஜய் உள்ள கொண்டு வர முடியுமா என்பதை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடிக்கு அதில் இப்போ விருப்பம் இருக்கா? ஏன்னா இது இப்படியே போகுது அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு 100 சீட்டுகள் வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விட்டு கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படும். விஜய்க்கு குறைந்தது 40லேருந்து 60க்குள்ளங்கிறது அந்த இது அப்படியே போயிட்டு இருக்கு. எடப்பாடி அவர்கள் 30 சீட் வரைக்கும் கொடுக்கலாங்கிற நிலையில் இருக்கிறாரு. 40 அப்படிங்கிற லெவலுக்காக செட்டில் பண்ணணும்னு பிஜேபி பார்க்குது. விஜய் தரப்பில் 60 கேட்குறாங்க, நீங்கள் 50லேருந்து 40ன்னு கேளுங்க என்பதாக ஒரு உரையாடல் போய்கொண்டிருப்பதாக செய்திகள் திட்டமிட்டு கசிய விடப்படுகிறது. அப்போ நீங்கள் அவங்க பிளான் படி விஜய்க்கு 40, 45, 50, இந்த பக்கம் எடப்பாடி, இந்த இவர் பாஜக, டிடிவி தினகரன், மற்றவர்கள் அன்புமணி எல்லாம் சேர்த்து ஓவரால் இவங்க ஒரு 45, அவங்க ஒரு 45, 90, அன்புமணிக்கு ஒரு 20னா இதுவே 110,000. அதில் பிஜேபி கொஞ்சம் குறைச்சிட்டு 35ன்னு ஒரு பெரிய மனசு பண்ணி வருதுன்னா இங்கே எப்படி பார்த்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு விஜய் உள்ளடக்கி உள்ளே வந்தால் 100 சீட்டை கொடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 134 தான் நிற்கணும் என்கிற இடத்திற்கு அந்த நெருக்கடி போவதனால்தான் இது ஒரு தெளிவுக்கு வரட்டும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ வரைக்கும் தெளிவாக சீட்டு எண்ணிக்கையை யார்கிட்டையும் கொடுக்காமல் வச்சிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பார்வையும் நம்பத்தகுந்த அளவுக்கு தான் அந்த ஒரு பர்செப்ஷனுங்கிறதும் வெளியில் வந்து கொண்டிருக்கிறது. விஜய் வருவதற்கு ஓகே சொல்லிவிட்டால் இந்த கணக்கை நம்ம ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம், எல்லா கோட்டையும் அழைச்சிட்டு மறுபடியும் முதலிருந்து போட வேண்டாம் என்பது பாஜகவினுடைய தரப்பாக இருக்குது. இதில் விஜயை உள்ளே கொண்டு வருவது அப்படிங்கிறதுக்கு ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இன்டர்னல்லி இருக்கக்கூடிய சில மூத்த தலைவர்களையும் பாஜக நாளைக்கு டேர்ன் பண்ணலாம்னு ஒரு செய்தியும் கான்ஷியஸாக கசிய விடப்படுகிறது. இதை யார் கசிய விடுறாங்கிறது முக்கியமான கேள்வி. பாஜகவே இப்படி ஒரு திட்டம் இருந்தால் முன்கூட்டியே அவங்களே ஏன் சொல்லணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அப்போ எதிர்த்தரப்பில் அதிமுகவுக்கு எதிராக இந்த பக்கம் திமுக தரப்பில் அந்த செய்தியை கசிய விடுறாங்களாங்கிற கேள்வியும் இருக்குது. ஆனால் எப்படி பார்த்தாலும் அதிமுக குறைஞ்சது 150 எடப்பாடி அவர்கள் எய்ம் பண்ணுறாரு போட்டியிடுவதற்கு சொல்கிறேன் அப்படின்னா இங்கே ஒரு 50, ஒரு 84 சீட்டு தான் ஒரு அதிகபட்சம் கொடுக்க முடியும். அப்போ கடைசி நேரத்தில் பாஜகவை கழட்டிட்டு டிவிக்கே உள்ளே சேர்க்கறதுக்கு பாஜக விரும்புமா? அந்த அளவுக்கெல்லாம் அவங்க தியாகம் செய்கிறவங்களானா ஆப்வியஸாக கிடையாது. அதுக்காகவா போன ஏப்ரல் மாதமே எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூட்டணியில் சேர்த்து அவங்க கட்சி இதெல்லாம் அறிவிச்சாங்கங்கிற ஒரு பிரதானமான கேள்வி இருக்குது. ஸோ மிக முக்கியமான ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் சிக்கியிருக்கிறார்கள். இதன் நடுவில் 2 நாட்களுக்குள் விஜய் டெல்லி போக வாய்ப்பு இருக்குங்கிற செய்திகளும் வருகிறது. அதிகாரப்பூர்வமாக நேரடியாக இதை அவர்கள் மறுக்கவில்லைங்கிறது தான் நம்ம அண்டர்லைன் பண்ணி பார்க்கணும்.
நாளைக்கு பிரதமர் வருகிறார், நாளை மறுநாள் தாவேகா தமிழ்நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம். என்னென்ன கேஸ்ட் சர்வேவை எடுக்காத திமுக அரசை கண்டித்து, சட்ட ஒழுங்கை காப்பாற்ற முடியாத, போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியாத திமுக அரசை கண்டித்து. இது போக மூன்றாவது விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் போடுறதுக்கு பெரிய நெருக்கடி தராங்க அப்படின்ட்டு எஸ்ஓபிங்கிற பேரில் எஸ்ஓபியை வாபஸ் வாங்கணும். எஸ்ஓபி போட சொன்னது நீதிமன்றம் போட சொன்னது ஒரு அரசு அமல்படுத்தி இதை எதிர்த்து அரசு அதை வாபஸ் வாங்க வேண்டும்னு ஒரு கட்சி எப்படி அறிக்கையை விட்டுட்டு போராட்டம் பண்ண போகிறாங்க நமக்கு உள்ளபடியே தெரியல. பட் ஸ்டில் அப்படியான விஷயங்களை நோக்கி நகர்த்துறாங்க. அப்போவும் பிஜேபி எடுத்து ஒன்றும் வரல. நீங்கள் யோசிங்க, 6 சிலிண்டரை நான் வீட்டில் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணாரே விஜய், அன்றைக்கு காலை இன்றைக்கு சிலிண்டருக்கு 60 ரூபாய் ஏறி இருக்கிறதே. இதை தடுப்பதற்கு மோடி அரசாங்கம் கையில் என்ன திட்டம் இருக்கிறது ஒரு கேள்வி கேட்டால் அது இன்னும் வெயிட்டாக போயிருந்திருக்கும் இல்லையா? பட் அதை செய்யாமல் ஒரு கான்லிஸாக விளையாடிட்டு இருக்கிறார். அடுத்த ஒரு வாரத்தில் பல முக்கியமான திருப்பங்கள் அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விஜயனுடைய முடிவு, அதை பொறுத்து அதிமுகவினுடைய டெசிஷன்ஸ், பிறகு பாஜகக்கான சீட்டு எல்லாம் இவால்வ் ஆக போகுது. என்னென்ன வரப்போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். புதியதொரு காணொலியில் சந்திக்கலாம்.